ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு கிச்சன் வியூ. நம்ம இன்றைக்கி ஒரு ஈஸி, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கேசரி பாத். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு தேவையான அளவு கேஷ்யூஸ் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுலேயே நம்ம இப்போ ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சைடில் எடுத்து வச்சிடலாம். இதே பேனில் நான் இன்றைக்கி 1 கப் அளவு மீடியம் சைஸ்டு ரவா ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணணும், அந்த அரோமா நம்மளுக்கு வரும். நான் இன்றைக்கி ஒரு 7 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணேன். இப்படி ஃப்ரை பண்ணதும் நான் இன்றைக்கி 3 கப்ஸ் அளவு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 1 கப் ரவை எடுத்தேன் இல்லையா, அதே கப்பில் 3 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குக் ஆனதும் நான் இன்றைக்கி கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் போட்டுக்கிறேன். நான் எந்த ஃபுட் கலர்ஸும் ஆட் பண்ணல. இப்போ இந்த மாதிரி நல்லா வாட்டரெல்லாம் வற்றி இந்த மாதிரி நல்லா குக் ஆனதும் அதே கப்பில் நான் 1 கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவு வந்ததும் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ட்ரை கிரேப்ஸ் அண்ட் கேஷ்யூ, அதுவும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் டச்சாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டால் நம்மளோட சுவையான கேசரி பாத் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.